வாங்க என்னோட சேர்ந்து ஆம்பிள் போல சமைக்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னா, நல்ல இளம் இளம் நல்லவான பொலஸ்காய் அதை எடுத்துக்கொள்ளணும். அதுக்கு தனி கொச்சுக்காய் தூள் போடுங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமா, அப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் ரோஸ்ட் பண்ண மசாலா தூள், அப்புறம் கருவேப்புல்லு, வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. நான் முதல்ல வெங்காயம் போடுறேன். அப்புறம் கருவேப்புல்லு போடுறேன். இஞ்சி வெள்ளைப்பூடி இடித்தது அது போடுறேன். பச்சை கொச்சுக்காய் போடுறேன். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் போடுறேன். அப்புறம் ரோஸ்ட் பண்ண வெந்தயம் அதுவும் போடுறேன். அப்புறம் குரக்காய், அது கொடம்புளின்னு சொல்லுவாங்க, அதுவும் போடணும். அப்புறம் தண்ணிப்பால், நல்ல தேங்காய் இருக்கணும். இந்த இப்போ இங்கே இருக்கிற தேங்காய் வந்து வேலை நல்லா நல்லா இருக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பால் டேஸ்ட் உள்ள தேங்காவாக இருக்கணும் முத்துனதாக. அப்புறம் தண்ணிப்பால் நல்லா ஊற்றி கவர் பண்ணணும். அப்புறம் உப்பும் போடணும். நான் கல் உப்பு தான் போட்டேன், ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும்னு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண பிறகு இந்த கலரில் இருக்கும். திரும்ப நான் இன்னும் கொஞ்சம் தண்ணிப்பால் மிச்சம் இருக்கும், நான் அதையும் ஊற்றிக்கிறேன். அதுக்கு பிறகு இதை நல்லா வேக விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு வேக விட தான் இருக்குது. இது இப்போ வெந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. இப்போ இது ஓரளவு வத்தி இருக்கிற நேரம். இது நல்லாவே வத்தின பிறகு, நல்லா சொன்னால் அடிப்பிடிக்கிற அளவு இல்லை, ஓரளவு வத்தின பிறகு திக்கான தேங்காய் பால் போடணும். எனக்கு அந்த வீடியோ எடுக்கலாம் போயிடுச்சு. அந்த திக்கான தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் இதை வேக விடணும். இப்போ இது கொதிச்சிட்ருக்கு. இது லோ ஃப்ளேமில் தான் போட்டிருக்கேன், அதனால் கொதிக்குது. இதை நல்லாவே ஒரு 1 hour கூட நாங்கள் லோ ஃப்ளேமில் போட்டுட்டு வேக விட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளுக்கு அந்த கறிடை அதாவது உப்பு இதெல்லாம் போயிட்டு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட சிக்கன் கறிக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த விரத காலங்களில் எங்களுக்கு இது ஒரு பருப்பு இருந்தால் கூட போதும். இது என்னோடய டேஸ்ட்டுக்கு தான் நான் சொன்னேன். நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்ல ஒரு பொலஸ்காவாக தேடிக்கொள்ளணும், அதுதான் மெயின் விஷயம். இது அதுக்கு பிறகு எல்லாம் வத்தி அடுப்பை இது பண்ண பிறகு எப்படி இருக்குது. இது வந்து நான் நேற்று ஆக்கியிருந்தேன். அது நேற்று ஆக்கிட்டு அடுத்த நாள் சாப்பிட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் அந்த இது வந்து நான் எந்த எண்ணெயும் ஊற்றலை. இதில் வந்து அந்த பாலில் இருந்த எண்ணெய் மட்டும்தான். கிட்டத்தட்ட நான் ஒரு காய் தேங்காய் பால் இதுக்கு போட்டிருந்தேன். சின்ன காய் தான். அப்புறம் இதை வெட்டி காட்டக்குள்ள பாருங்கள், அது ஒரு இளம் ரோஸில் இருக்கும். ஏன்னா அந்த உப்பு, காரம், புளிப்பு, இந்த உரப்பு எல்லாமே அது உள்ளுக்கு சார்ந்திருக்கு. இது பாருங்கள், திரும்ப நான் வெட்டுங்க எப்படி கலராக இருக்குது. இதுதான் நல்லா இது உள்ளுக்கு எல்லா ருசியும் கலந்துருக்குன்றதுக்கு அர்த்தம். இப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பாய்.